இன்னைக்கு ஹீரோயின்ஸோட நமக்கு பிடிச்ச ஃபிலிம்ஸை பத்தி பார்க்கலாம். அதை பத்தி இவங்க சொல்லுவாங்க. வெளியே வாங்கடா. என்ன ஒரு சிரிப்பு, என்ன ஒரு ஆனந்தம். அந்த சின்ன கவுண்டர்ல மனோரமா சிரிக்கிற மாதிரி இருக்கு. எவர் கிரீன் மூவிஸ் ஆஃப் ஆக்டர்ஸ், நமக்கு பிடிச்ச மூவிஸ். ஸ்ரேயா ஃபர்ஸ்ட் மனோரமால இருந்தாரு. மனோரமா ஆட்டி சொல்லை தட்டாதே. ஆட்டி சொல்லி இதுக்கா போயிடுவேன். சரி வேண்டாம் வேண்டாம், கீழே இறங்கி வாங்க. கீழே இறங்கி வந்தோம்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. மனோரமா ஆரம்பத்துல ஆரம்பிச்சிருந்தா சரி. ஸ்ரேயா சிவாஜி. வாஜி கந்தசாமி. நீ எதுக்கு கந்தசாமி சொல்றேன்னு எங்களுக்கு தெரியுது. சொல்றேன், வேற எதுக்கு கந்தசாமி சொல்லுவாங்க. சரி நெக்ஸ்ட். அவன் சொல்லவே இல்லை, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சிவாஜி. சிவாஜி. இது அழகிய தமிழ் மகன். இல்ல எனக்கு அது இதாகல. நல்லாதான் இருக்கும். கம்ப்யூட்டர் ஜி சிவாஜி. அசின் கஜினி. போக்கிரியா? ஆமா, நீ சொல்லு. ஆழ்வார். ஏன்னா அது வந்து குழந்தைத்தனமா இருக்கும் அவங்க நடிக்கிறது. ஆழ்வார் சொல்லு, ஆழ்வார் சொல்லு அப்படிங்க. அவனுக்கு பிடிச்சது அவன் சொல்லணும். ஒரு ஆமையாக உணர்ந்த தருணம். அசினுக்கு வந்து நான் சொன்னோம்னா சூர்யா படம். அப்ப நீ சொல்லு, வரலாறு சொல்லு. அசினுக்கு சரி, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. காவலன். போதும். அவங்க நடிச்சதே 10 படம் தான். அந்த 10 படத்தையும் தெரியலாம்னு நினைச்சேன். மகாலட்சுமி மலபாரா சமயம் நடிச்சிருப்பாங்க. எல்லோ சுடிதார் இதா கிடையாது. நெக்ஸ்ட் யார கூட கம்பேர் பண்றேன். சரி அடுத்தது. நீங்களா பேசிட்டு வந்து என்ன வேணா கலாய்க்கிறீங்க. ஓகே, த்ரிஷா. கலாய்க்கு தான் கூட்டி வந்திருக்காங்க. த்ரிஷா கிரீடம். செல்வன். எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் இல்ல, சும்மா சொன்னேன். த்ரீசாக்கு கில்லி. கில்லி. நான் வந்து ஐயோ சட்டு யோசிக்கும் போது ஒரு மூவியும் வரமாட்டேங்குது. தண்ணி தெரிச்சு விடு. சொல்லு. எனக்கு வந்துட்டு கிரீடம். ஓகே, யோசிக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல. 2 பேரும் சொல்ல வச்சுட்டு வேற என்னெல்லாம் ஆப்ஷன்ல வச்சு யோசிச்சு அதை மட்டும் சொல்லு. என்ன இருந்தால் யோசிச்சேன். என்ன இருந்தால் வந்துட்டு ஏன் யோசிக்கிறேன் சொல்லலாம் அப்படின்னா வந்து பாத்துல செத்து போவாங்க. மறுபடியும் முதல்ல சொல்லுன்னு சொல்லிடக்கூடாது. சரி நெக்ஸ்ட். அனுஷ்கா. அனுஷ்காக்கு எப்போதுமே அருந்ததி. அது தவிர வேற என்ன மூவியுமே அதுக்கு அடுத்த லிஸ்ட்ல தான் வைக்கலாம். பாகுபலி. என்ன இருந்தாலும் பிடிக்கும். என்ன இருந்தாலும் அனுஷ்கா உண்டு. மழை வர போகுது, குடை வர சாங் படிக்கலாம் நினைச்சேன். வேண்டாம், அது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. இல்ல தேவையில்லை, நீ பாடி எல்லாரும் செத்துருவாங்க. கண்டிப்பா நான் வந்து பாடுறேன். நெக்ஸ்ட் ஸ்னேகாவா? அப்ப வந்து ஸ்னேகா விட்டுட்டு இருந்தீங்க. சூர்யா படத்துல பாண்டி. சூர்யா படத்துல ஒரு படத்துல அந்த சிலப்பதிகாரம், அதுல அந்த சாங் நல்லா. சிலப்பதிகாரத்துல ஸ்னேகா நடிச்சிருக்குதா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஆமா அப்படிதான் கொஞ்சம் பைத்தியம். சிலப்பதிகாரம் மணிமேகலை. சிலம்பாட்டம். அது படம் பேர்லாம் எனக்கு வசீகரா பிடிக்கும். அதெல்லாம் அந்த படம் பாக்குறது இல்ல. அதுல ரொம்ப ஹோமியா, அது வந்து ரொம்ப ஹோமியா இருப்பாங்க. அந்த படம் வந்துட்டு ஐயோ மறந்து போயிடுச்சு. என்ன படம்? ஒருத்தர் ஐயோ அது ஒரு ரூபா காயின்னு வச்சு பாட்டு வரலாம். அது வந்து அது வேற. இவன் சொல்றது வந்துட்டு சூர்யா குடியில் வட்டம் பார்த்தேன், அது ஆனந்தம். அது ஃபேமிலி ஓரியன்டான மூவி, அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். இல்ல நீங்க இந்த வீடியோவே ஸ்கிப் பண்ணிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஜெனிலியா. சந்தோஷ் சுப்ரமணியன் தான். அது தவிர வேற என்ன மூவி? எல்லாமே அவன் நல்லாதான். பாய்ஸ் எல்லாம் நல்லாதான் இருப்பாங்க, கியூட்டா இருப்பாங்க பாய்ஸ்ல எல்லாம். பார்த்ததுக்கு அப்புறமா வீட்டுல நிறைய ஜெனிலியா வந்தாங்க. ஆமா, இவரே கொஞ்ச நாள் அப்படிதான் சுத்திட்டு இருந்தா. எல்லாரும் காரி துப்பி அனுப்பி விட்டாங்க, என்னால தெரிஞ்சுட்டா. அப்புறம் அவங்களுக்கு ரசிக்க தெரியல, அவ்வளவுதான். ரசித்து இருந்திருக்கணும்.
ஓகே ஃபைன், கண்ணத்துக்கு வரலாம். அடுத்தது நெக்ஸ்ட் சொல்லு. அமலாபால் சிங்கமணி. பார்த்தது போதும் வாங்க. அந்த படம் தான் நான் பார்த்தேன். படத்தை நான் தான் சொன்னேன். அம்மா சரி, நீங்க இந்த 2 படம் பார்க்கவே இல்ல, 2 பேரும் அந்த படத்தை பார்க்கல. நான் பார்த்தது இல்லப்பா. அப்ப என்ன எதுக்கு சிரிச்ச? நான் வந்து யூடியூப்ல பார்த்தேன். ஏன்னா அந்த படத்துக்கு வந்து சர்ச்சை வந்துச்சுல்ல, அந்த படம் வந்தப்ப நியூஸ்லயே அப்போ வந்து கொஞ்சம் வந்துச்சு. டிஏபி அந்த கார்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. எனக்கு வந்து சாரி ராட்சசன் ஓகேவா, எனக்கு ராட்சசன் பிடிக்கும். எனக்கு அம்மா கணக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது நயன்தாரா. ஓகே, நஸ்ரியா நயன்தாரா இருக்காங்க. சொல்லு, நயன்தாரா சொல்லு ஃபர்ஸ்ட். நான் நயன்தாராவா சொல்லலாம்னு நினைச்சேன். ஆமா, நயன்தாரா ஐயா சந்திரமுகி ரொம்ப ஃபேவரட். ஐயா பிகிலே. சரி, நோ கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பில்லா. சொல்லுங்க, என்னென்ன படம் நடிச்சாலும் அவ்வளவு படத்தையும் நீங்க சொல்லிடுங்க. அவங்க 2 பேரும் பாத்துறாங்க. பில்லா தான். இங்க ஒரு பெரிய சொல்ல ஆறு ஓடிட்டு இருக்குது. ஆக்டர்ஸ் பேர் சொன்னதுல இருந்து நான் வந்து அப்படியே. அடுத்த ஆக்ட்ரஸ் நஸ்ரியா. பெங்களூர் டேஸ். நையாண்டி. நானா தான் சொல்லலாம்னு இருந்தேன். சரி எல்லாத்துக்கும் அவரே இதே வந்துட்டா அப்படின்ட்டு. நான் ரொம்ப விரும்பல. அவங்க நடிக்கிறதுனால அவங்க பேசானே இருந்துச்சு, அதனால எனக்கு அந்த சினிமா பிடிக்கும். சரி, ஓகே. எனக்கு வந்து திருமணம் வேணும் நிக்கா. ஸ்ரீதிவி. அடுத்தது வருத்தப்படாத சங்கம். அது தவிர வேற எந்த மூவி நடிச்சிருக்காங்க. அதுதான் அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சாங்க, ஏக்கு நீ நடிச்ச அப்படின்ட்டு. மான்கரத்தில் அவங்க கிடையாது சாமி. மான்கரத்தையில அவங்க காக்கி சட்டை எல்லா கட்சி ஹீரோயின் மட்டும் தான் எனக்கு வருது. பிளாக். சரி, அப்புறம் அடுத்தது செட்டி. கீர்த்தி ஷெட்டி. அப்படி ஒருத்தவங்க இருக்காங்களா? உனக்கு தெரியாது, இவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. படம் நடிக்காதெல்லாம் அவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அவங்க விஜய் சேதுபதிக்கு ஒரு படத்துல பொண்ணா நடிச்சிருப்பாங்க. கரெக்ட். கடைசியில தெரியுது, புரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஹன்சிகா. ஹன்சிகாவுக்கு எப்போதுமே ரோமியோ ஜூலியட் கிடையாது. இதுக்கு லிஸ்ட் போடுங்களா பெருசா, அப்படியே படத்துல லிஸ்ட் சொல்ல சொல்லிடுவோம். நம்ம லிஸ்ட் வச்சு சொல்றா. சொல்லி கராத்தே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு மூவி யோசிச்சு வச்சிருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மூவி தான் பிடிக்காது அப்படின்ட்டு. எனக்கு அப்போ ஓகே 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 இது தியா சேனகுமாரையும் நல்லாதான் இருப்பாங்க. நாங்க அவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்க கேட்கல. சக்கரக்க பூம்பும் சைல்ட்ஹுட் கிராஸ் செம்மையா இருப்பாங்க. பிடிக்கும். வேலாயுதம் பாத்துருக்கோம். இல்ல ஆக்ட்ரஸ் முதலால குடுக்குதுன்னு ஓடி வந்து நின்ன தெரியுமா? பவுடர் அடிச்சுட்டு வந்து நிக்கும் போது நான் டவுட் ஆனேன். 2 பேரும் என்னடா இருக்குதா? அதுதான். அடுத்த ஆக்ட்ரஸ் நெக்ஸ்ட் வேற யாரு? மாளவிகா மோகன். இவா மாஸ்டர். மாஸ்டர். இது எனக்கு வந்து மிஸ்கின் எடுத்த அந்த முகமுடி. மாளவிகா மோகன் இந்த மாஸ்டர் படத்தோட ஹீரோயினி. அடுத்தது ஸ்ரீலீலா. என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியல. அவனுக்கு தெரியுது, சும்மா உருட்டுறா. அடுத்த ஹீரோயின் எந்த படம்? எந்த படம்? இப்ப கூட அந்த தெலுங்கு படம் ஒண்ணு பாட்டுலாம் ஹிட் ஆச்சுல்ல. அவளுக்கு பொண்ணு அரிசியா ஓடிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். அதுல இருந்து ஸ்ரீலீலா ஃபேன் ஆயிட்டேன் நானு. இதை சொல்ல சொல்லு. அடுத்த ஹீரோயின் யோசிக்க. இந்த நம்ம லிஸ்ட் போட்டு இன்னைக்கு நெக்ஸ்ட் போய் பாக்குறேன். இன்னைக்கே நான் போய் வீடியோ எடுக்கிறோம், இதெல்லாம் நான் சொல்றேன். அடுத்த ஹீரோயின் கட்டா குஸ்தியில உள்ளவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க, மறந்து போச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பேரு வந்து அவங்கள எனக்கு பொன்னியின் செல்வன்ல தான் பிடிக்கும். அலைகடலாடும் என்னமோ என்ன சொன்னது. இப்ப இங்க என்ன அழிவா? நான் சொல்லிட்டேன், இங்க ஒரு ஆறு ஓடுது. அப்ப இருந்து நான் வந்து மிதந்துகிட்டே இருக்கேன். சதக்குன்னு இருக்குது, மிதந்துகிட்டு இருக்கேன். பிரேமம் பிரேமம் சொல்லிட்டா. மாறி
மாரி டு விராட பருவம். விராட பருவமா? விராட பருவம். விராட பருவம் எனக்கும் பிரேமம் தான். எனக்கு பிரேமம். விராட பருவம்னு ஒரு படம் சூப்பரா இருக்கும். சாய் பல்லவி கண்ணியான படம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாவ கதைகள் அவங்க பண்ணது ரொம்ப பிடிக்கும். அதுவும் நல்லா இருக்கும். அதுதான் ஆக்சுவலா தமிழ் சினிமால முதல்ல அவங்கள பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். பாவ கதைகள் இல்லையா? அதுக்கு முன்னாடி எல்லா படமும் இருக்கு. டம்மி ரோலா தானே இருந்துச்சு. மாரி டூ அந்த மாதிரி படம் தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஒரு அவங்களோட மத்த எல்லா இதுலயுமே அவங்களுக்கு சூப்பர் ரோலா வந்துரும். தமிழ்ல மட்டும் மொக்க ரோலா கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பிலிம் இண்டஸ்ட்ரி அவங்க யூஸ் பண்ண மாதிரி தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அது பாவகதைகள்ல மட்டும்தாங்கிறத தம்பி சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. விராடபுரம் சூப்பரா இருக்கும், ஆனா அது நம்ம மூவி. ஆமா, அது எதுவுமே தமிழ்ல அப்படி யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் தான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் அனுபமா பரமேஸ்வரன். அனுபமா பரமேஸ்வரன். எனக்கு வந்து கொடி. கொடி நானும் சொல்லலாம். படம் பேர் ஞாபகம் வரல. ஒண்ணு நானும் அவனை பார்த்து பேசு, அவனுங்களை போய் சொல்றது ஆப்ஷன். கியூட்டா இருப்பாங்க, அதனால கொடிதான் எனக்கு. ஓகே. மடோனா செபாஸ்டின். மடோனா செபாஸ்டியன். காதலும் கடந்து போகும். காதலும் கடந்து போகும். காதலும் லியோ சொல்லிடாத கொண்டுருவேன். லியோ சொல்லலாம்னு நினைச்சேன். அதான் நீ அதான் யோசிச்சுக்கவே தெரியும். காதலும் கடந்து போகும். இந்த ஒரு படத்துல விஜய் சேதுபதி டானா வருவாரு. 325 நாள்ல நான் 325 புடவை கட்டுவேன் விஜய் சேதுபதி ஓட விட்டுருவாங்க. அது வந்து அவங்க அவங்கதானே. ஜுங்கா ஜுங்கா ஜுங்கா. ஆனா எனக்கு பிரேமம் தான் பிடிக்கும். கடைசியில வர்ற அந்த ஒரு சீன், அவங்களுக்கு வந்து ஒரு சீன் மட்டும்தான் இருக்கும், அது நல்லா இருக்கும். அந்த சீன் நல்லா இருக்கும். இல்ல ஒரு சீன்லாம் இல்லையா, கொஞ்சம் சீன் வருவாங்க, அரை மணி நேரம் வருவாங்க. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுற சீன்லாம் அப்படி நானே ஐஸ்கிரீம்ல வந்து சாப்பிடுவாங்க. ஏன் கேக் சாப்பிடுறது? சரி கேக் சாப்பிட்டாங்க. சரி நெக்ஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் வந்து காஜல் அகர்வால். காஜல் துப்பாக்கி. அங்க போய் வீடியோ பர்மா சவுண்ட். விவேகம். எனக்கு வந்து ஜில்லா. ஜில்லால அவங்களா? கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ். ரஜினி முருகன். கன் சொல்லு. அதான் சொல்லிட்டீங்கல்ல ரஜினி முருகன். வேறதான் நீ வேற சொல்லணும் அப்படின்னா சர்க்கார். சீமராஜா. சர்க்கார். சீமராஜால ஒரு சீன் வருவாங்க, அரசியா வருவாங்க. சீமராஜான்னு சொல்லுவா. சமந்தா விட்டோம் பாரு. சமந்தா என்னோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் சமந்தா. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்ச யூட்டன்ல. யூட்டன் சூப்பரா இருக்கும். யசோதா சூப்பரா இருக்கும். யூட்டன் எனக்கு ஒரு யூட்டன் சொல்லிட்டீங்கன்றதுனால அதை நான் சொல்ல முடியாது. சீமராஜா. கத்தி. செல்ஃபி புல்ல. மெர்சல். வேற எதுவும் நடிச்சாங்களா? பானகாத்தடி. அவங்களுடைய ஸ்டார்டிங் மூவி பானகாத்தடில பானகாத்தடி நல்லா இருக்கும். பூ சொல்றியா மாமா சாங்லயும் நல்லா இருந்தாங்க. அதை நாங்க பதிவு பண்ணிக்க விரும்புறேன். பட் அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னையாவது கேட்டான். அடுத்தது ஊ சொல்றியா மாதிரி சாங் நிறைய சமந்தா பண்ணணுங்கிறதுதான் எங்களோட வேண்டுகோள். கை கட்டுற அவளா அந்த சாங் தான் அதிகமா கேட்பா. நான் வந்து சமந்தா ஃபேன், அதனால நான் கேட்கிறேன், பிரச்சனை இல்லை. நானும் சமந்தா ஃபேன் தான். சமந்தா மட்டும் இல்ல, எல்லா ஆக்ட்ரஸ்க்குமே நீ ஃபேன். நீ? ஆமா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ்னா நக்மா. அவனுக்கு பிடிக்கும். ஆக்சுவலா எனக்கு நக்மாடா ரொம்ப பிடிக்கும். சௌந்தர்யா ரொம்ப பிடிக்கும். பழைய ஆக்ட்ரஸ் எதுக்கு அவனுக்கு பிடிக்கும்? நக்மா இது அவனுக்கு பிடிக்கும் கேட்டியா? எதுக்காக சொல்லு. அதான் நீ ஏதோ ஞாபகப்படுத்தும் அப்படின்ட்டு அவ்வளவுதான். எங்க லைன்ல கால் பண்ணி அவ்வளவுதான் நான் அமைதி விட்டு வைக்கலையா? வெளியே விட்டு வைக்கல அந்த குரங்கு. ஆக்சுவலா இது சௌந்தர்யா. சௌந்தர்யாவுக்கு வந்து அருணாச்சலம். அருணாச்சலமா? அருணாச்சலம்னா அவங்க ஹீரோயின். பழைய ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா. பழையப்பா சுத்தி சுத்தி அந்த மதுமதி. அந்த படம் சூப்பரா இருக்கும். சரி சொக்கத்தங்கம். சொக்கத்தங்கம் நினைச்ச நீ என்னமோ நினைக்கிற நீ சொல்லு. சரி அவங்களுக்காண்டி பண்ண மாதிரி இருக்கு இந்த சாகு. நெக்ஸ்ட் இல்ல இல்ல கரெக்டா இருக்கு. என்னடா நடக்குதுங்க? நெக்ஸ்ட் சிம்ரன். சிம்ரன் சில இளவீடு கட்டவ. ஐயோ அந்த மூவி நேம் தான். அவள் வருவாளா வாலி ரெண்டி சொல்லுங்க. ஐயோ அந்த துல்லாத மனமும் துள்ளும். துல்லாத மனமும் துள்ளும் வச்சுக்கலாம்.
நீ ஏதோ யோசிச்சல இல்ல ஆக்சுவலா பிரசாந்த் கூட ஒரு மூவி பண்ணிருக்காங்க ஜோடி. அந்த மூவி யோசிச்சு எனக்கு டக்குனு வரல. ஏதோ கால் கொலுசு வந்து கரெக்டா இருக்கணும், அதான் என்னோட காதலி அப்படின்ற மாதிரி இல்ல சொல்ல. பாட்டு வரும்ல கால் கொலுசு மணி ஓசை அதுன்ட்டு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மேகத்துல லெட்டர் போட்டேன் அப்படின்னா வருமே. காதல் கடிதம் கேட்டே மேகம் எல்லாம் காகிதம். சரி ரைட்டு. எனக்கு ஏழுமலை படத்துல பிளாஷ்பேக்ல வர்ற அந்த இது பிடிக்கும். நல்லா எனக்கு அம்மாஞ்சியா இருப்பாங்க, போல்டா பேசுவாங்க. கடோ கஜா அந்த சாங்ல என்னடா கமல் கே சம்பந்தம் அந்த சூப்பர் மூவி. ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க அந்த மூவில. அதுலயும் ரம்யா கிருஷ்ணனால அம்மன் தான் எல்லாருக்கும் தோணும், ஆனா எனக்கு அது இல்ல. நமக்கு அந்த சாங் இல்ல இல்ல என்ன சொல்றீங்களா? மேகத்துக்குள் காமன் உலகத்தில் மச்சம். நரசிம்மா படத்துல வர்ற அந்த ஒரு சாங். படையப்பா நிறைய அம்மன் படம் நடிச்சிருக்காங்க. அம்மன் மூவிஸ் எல்லாமே எங்களுக்கு ஓகே. பட் எனக்கு அம்மன் கேஸ் காமெடி கலர்ல வில்லியா நடிச்சிருப்பாங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பியூர் வில்லியா படையப்பா நடிச்சிருப்பாங்களே. ஜோதிகா வந்து 36 வயது ராட்சசி. எனக்கு ராட்சசி. ராட்சசி யாருக்கு நெக்ஸ்ட் ஃபேன் கூட சொல்லலாம். ஏசி அடுத்தது நீங்க தான் சொல்லணும்டா. ஜோதிகா நடிச்சதுல பழைய ஹீரோயின்ஸ்லயே வீரம் பையாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. அதுல அவங்கள அதுல நல்ல பல்ல கடிச்சிட்டு சிரிப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் எனக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு. எனக்கு சிறுத்தையும் தோலாவும் தான். கார்த்திகோட நடிச்ச 2 படமும் வேற லெவல். பையாவும் கார்த்திகோட தான் நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கும். சோ கார்த்திகோட நடிச்ச எல்லா படமுமே அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. டபுள் மீனிங் சொல்றாலும் எனக்கு தோணுது. இல்ல ஐயன் அவங்க அண்ணன் கூட நடிச்சதும் பிடிக்கும். நான் எந்த மூவிலையும் நான் சொல்லலைங்க. இவங்களா எடுத்து விட்டு வெளியே காத்து விட்டுறீங்க. சரி நெக்ஸ்ட் சஞ்சனா செட்டி. சஞ்சனா ஷெட்டி இல்ல, அவங்க வந்து தமிழ் மூவிஸ் ரொம்ப நடிக்கல. அவங்க தானே சஞ்சனா செட்டி. அவங்க பார்வதி மேனனா? பார்வதி மேனன். பார்வதி தான், பார்வதி மேனன் கிடையாது. அவங்க நாயர் தானே. பார்வதி மட்டும் தான் இப்ப அவங்க பேரு. சொல்லுங்க. பெங்களூர் டேஸ் ஹேண்டிகேப்டா வருவாங்க. ஓகே இதான் மரியான். கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். அவ பொண்டாட்டி 50 ரூபா. பொண்டாட்டி வேண்டாம். ஏன் பொண்டாட்டியா? அவருக்கு அங்க வரா மரியாதை இருக்கிறது. அம்மா சொன்னீங்களா? சொல்லியே வந்து நிக்காது. இல்ல நான் சொல்லிட்டு வெளியே ஓடிட்டேன், நீங்க எதுவும் சொன்னீங்களான்னு கேட்டேன். நாங்களாம் சொல்லிட்டு தான் வந்துட்டோம். என்ன சொன்னீங்க? என்ன படம் சொன்னீங்க? முடிஞ்சு போன கதைக்கு மறுபடியும் போன அடிக்காத. நெக்ஸ்ட்